கைஸ், உங்களுக்கு தெரியுமா, ஒரு அவுட்ஃபிட்டை கம்ப்ளீட்லி இன்னொரு அவுட்ஃபிட்டை மாற்றக்கூடிய பவர் ஆக்சசரி கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆக்சசரி பிளேஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் இன் ஆர் ட்ரெஸ்ஸிங். எல்லா பெண்களோட வார்ட்ரோப்லையும் மஸ்ட் ஹேவ் அப்படின்ற மாதிரி என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ are you guys excited? Come, let's begin. See guys, இந்த வீடியோவில் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக நீங்கள் எல்லாரும் பேக் வச்சுக்கணும், ஷூ வச்சுக்கணும், பெல்ட் வச்சுக்கணும், காகல்ஸ் வச்சுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நான் ரொம்ப ஜென்ரலாக சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் இதெல்லாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சூஸியாக நீங்கள் வந்து பிளாக் கலர் லெதர் கிராஸ் பாடி பேக் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா சில பேருக்கு வந்து கிராஸ் பாடி பேக்கே பிடிக்காது, சில பேருக்கு கிராஸ் பாடி பேக்கே தேவைப்படாது, பிளாக் கலரே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட பர்சனல் ஸ்டைல், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே அக்சசரிஸ் வாங்கிப்போம். ஸோ நான் வந்து ரொம்ப ஜென்ரலான ப்ராடரான மஸ்ட் ஹேவ்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு எது ரொம்ப சூட்டபிளாக இருக்குது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு, உங்களோட பர்சனல் ஸ்டைலுக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் without further ado, let's jump right into the video. So first and the foremost thing is earrings. Yes, earrings எல்லாருக்கிட்டுமே இருக்கும், I know, but அதில் ரெண்டு முக்கியமான இயரிங் என்னன்னா, ஒன்று ஸ்டோன் ஸ்டட்ஸ். ஸ்டோன் ஸ்டட்ஸ் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் இட்ஸ் அ வெர்சடைல் பீஸ். நீங்கள் வெஸ்டர்ன், ட்ரெடிஷ்னல், கிளாசிக், எத்னிக், மாடர்ன் எல்லா மாதிரியான ட்ரெஸ்ஸுக்குமே அதை போடலாம். அது யூ லுக் வெரி வெரி கிளாஸி அண்ட் எலிகன்ட். ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் இட். எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஒரு ஸ்டோன் ஸ்டட் இருக்கணும், ப்ரிஃபரபிளி ஒயிட் ஸ்டோன். ஸோ இட்ஸ் மஸ்ட் ஹேவ் கைஸ். ரெண்டாவது என்னன்னா ஹூப் இயரிங்ஸ். ஹூப் இயரிங்ஸ் இஸ் ஆல்சோ வெர்சடைல் பீஸுங்க, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி ஃபேஸ் ஷேப் இருந்தாலும் ஹூப்ஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சில பேருக்கு ரொம்ப பெரிய ஹூப்ஸ் நல்லா இருக்கும், சில பேருக்கு சின்ன ஹூப்ஸ் நல்லா இருக்கும். அது உங்களோட சாய்ஸ், நீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம். பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹூப் இயரிங்கா இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஹேவ். ப்ளீஸ் உங்களோட கலெக்ஷன்ஸ்ல இந்த ரெண்டு இயரிங்கும் இல்லைன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இட்ஸ் மஸ்ட் ஹேவ். ஸோ தி நெக்ஸ்ட் மஸ்ட் ஹேவ் இஸ் நெக் பீசஸ். நெக் பீசஸ்ல என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒரு தின்னான டெய்ன்டி செயினுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட கோ டு செயின், எவ்ரிடேக்கு நம்ம வேர் பண்ணுற செயின். ஒரு தின்னான செயின் வித் பெண்டன்ட் ஆர் வித்வுட் பெண்டன்ட், தட்ஸ் அப் டு யூ. பிகாஸ் அது ரொம்ப சிம்பிள், கிரேஸ்ஃபுல் அண்ட் வெரி வெரி கிளாஸி. ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் இட். ரெண்டாவது இஸ் அ லேயர் செயின். லேயர் செயின் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டியாக இருக்குங்க. இப்போ எல்லாருமே லேயர் செயின் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் அ ஃபேஷன் எந்தூசியாஸ்ட் ஒரு ஃபேஷன் லவர், கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு லேயர் செயின் இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் இன் கரண்ட் ட்ரெண்ட் அண்ட் இட்ஸ் வெரி வெரி குட். இட்ஸ் ஸோ பிரிட்டி, சிக் அண்ட் ஸ்டன்னிங். ஸோ ப்ளீஸ் கெட் ஒன் ஃபார் யூர் செல்ஃப். அண்ட் கலர் வந்து உங்களுக்கு ஏற்ற கலருங்க. வார்ம் அண்டர்டோன்னா கோல்டில் வாங்கிக்கலாம், கூல் அண்டர்டோன்னா சில்வரில் வாங்கிக்கலாம், நியூட்ரல்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கெட் ஒன் லேயர் செயின் ஃபார் யூர் செல்ஃப். அண்ட் தேர்ட் பீஸ் இஸ் கெட் ஒன் ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் லைக் திஸ். ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸில் வந்து கொஞ்சம் காமனான கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மல்டி கலர்டு, இல்லை பிளாக் பேஸில் இருக்க மாதிரி, இல்லை ஒரு ஒயிட் ஸ்டோன் பேஸில் இருக்க மாதிரியான நல்ல சங்கியான ஹெவியான ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ அ மஸ்ட் ஹேவ். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஒன், கெட் ஒன் நவ். ஸோ தி நெக்ஸ்ட் மஸ்ட் ஹேவ் இஸ் வாட்ச். எஸ், வாட்ச் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், ஐ நோ. பட் வாட்ச்ல மெட்டல் வாட்ச் இஸ் அ மஸ்ட் ஹேவ்ங்க. நாட் எவ்ரி கேர்ள் ஓன்ஸ் அ மெட்டல் வாட்ச் இல்லையா? வித் நார்மல் ஸ்ட்ராப், லெதர் ஸ்ட்ராப், ஒரு இந்த ரப்பர் ஸ்ட்ராப் மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுட்டு இருப்போம், நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் கண்டிப்பாக ஒரு மெட்டல் வாட்ச் இஸ் அ மஸ்ட் ஹேவ்ங்க. நீங்கள் நிறைய வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச கலர், லைக் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டோன் அண்ட் அண்டர் டோன் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டல் பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி மெட்டல் ரொம்ப ஃப்ளாட்டரிங்காக இருக்கும் உங்கள் கையில், சில்வரா கோல்டனா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஒன் மெட்டல் வாட்ச் இஸ் அ மஸ்ட் ஹேவ். உங்களுக்கு என்ன அண்டர் டோன்ஸ்னு தெரியல அப்படின்னா, டோன்ட் வரி, ஆல்ரெடி அண்டர் டோன்ஸ் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். ஐ லிங்க் இட் அப் ரைட் ஹியர். ஸோ தி நெக்ஸ்ட் மஸ்ட் ஹேவ் இஸ் பிரேஸ்லெட் ஆர் கடா. கைஸ், நிறைய பேருக்கு இந்த பேங்கிள்ஸ் போடுற பழக்கம் இருக்கும். பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ லவ்ஸ் ஃபேஷன், please stop wearing bangles and get a kada or a bracelet, because that will make you look very polished, very tasteful and an alluring personality. So please get one kada or a bracelet. That's also a must have. Yes, sunglasses must have. And நம்ம எல்லார்கிட்டயுமே sunglasses இருக்கும், எனக்கு தெரியும். பட் sunglassesல preferably get one black color sunglasses. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து பிங்க் கலர், கோல்டன் கலர், மல்டி கலர், நியான் கலர் அந்த மாதிரிலாம் நிறைய விதமான sunglasses வச்சிருப்போம், I know. But if you don't have black, please get one. This is the time, because black color sunglasses is something which you can wear for any kind of outfit, any color, doesn't matter.
எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். ஸோ பிளாக் இஸ் அ மஸ்ட். முக்கியமாக இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹேர் கலர் அவங்களோட ஐ கலரோட ரொம்ப பொருந்துற மாதிரி ஒன்று வந்து அந்த பிளாக் கலர் சன்கிளாஸஸ். அது எல்லா மாதிரியான ஸ்கின் டோன் பீப்புளுக்கும் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்கள் ஃபேஸ் ஷேப் என்ன அண்ட் அதுக்கு சூட்டபிளான சன்கிளாஸஸ் என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா go check it out. I'll link it up right here. ஸோ பிளாக் சன்கிளாஸஸ் இஸ் அ மஸ்ட். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேர்ள்ஸ் ஹூ லவ்ஸ் ஃபேஷன், who want to become a fashion blogger or fashion stylist, and especially for fashionistas, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே மஸ்ட். ஸோ keep watching. Okay, now comes handbag. Handbag எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். பெண்களால் தவிர்க்க முடியாத ஒரே விஷயம் ஹேண்ட்பேக். ஐ நோ நம்ம எல்லாம் நிறைய வசன்னு நிறைய வாங்கி வச்சுருப்போம். அதுவும் எனக்கு தெரியும். நிறைய கலரில் வாங்கி வச்சுருப்போம். எஸ், ஐ நோ. நான் வந்து உங்ககிட்ட இப்போ வந்து டோட் பேக் வச்சிருக்கணும், ஷோல்டர் பேக் வச்சிருக்கணும், கிராஸ் பாடி பேக் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. as I already told you, that is of your own choice, that's your personal preference. உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிருப்பீங்க. ஐ நோ. ஆல்ரெடி மஸ்ட் ஹேவ் ஹேண்ட்பேக்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப டீட்டெயில்டாக. அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் go check it out. I'll give it in the description below. என்ன டைப் ஆஃப் பேக் வாங்கலாம்னா அது உங்களோட சாய்ஸ். பட் 3 கலர் ஹேண்ட்பேக் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. என்னன்னா பிளாக், tan or brown, மூணாவது எனி பிரைட் கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ். பிகாஸ் இந்த மூணும் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கணுங்க. பிளாக் தெரியும், காமன் கலர், எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். ப்ரௌன் அகெயின் சம்டைம்ஸ் இஃப் யூ வேர் எனி ப்ரௌன் அவுட்ஃபிட்ஸ்னா அப்போ ப்ரௌனோட பிளாக் சில நேரத்தில் ஒத்து போகாது. சம்டைம்ஸ் நம்ம ப்ரௌன் கலர் அக்சசரிஸ் லைக் பெல்ட் அண்ட் ஷூஸ் வந்து ப்ரௌனில் இருந்ததுன்னா பிளாக்ல வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ப்ரௌனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூட்ரல் கலர் மாதிரி தான். ப்ரௌன் ஆர் tan, anything as per your choice. ஸோ இதுவுமே ஒரு மஸ்ட் ஹேவ். அண்ட் மூணாவது வந்து எனி பிரைட் கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ். க்ரீனாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் கம்ப்ளீட்லி. பட் இன்னொரு கலரும் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் அவுட்ஃபிட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் ஹேண்ட்பேக். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் எல்ஸ் ரொம்ப மல்டி கலர் ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் பிக் எனி ஒன் கலர் ஃப்ரம் த அவுட்ஃபிட் அண்ட் அந்த கலரில் ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது சூஸ் பண்ணி அந்த கலர்லையும் இன்னொரு ஹேண்ட்பேக் வச்சுக்கோங்க. ஸோ these 3 are the must have. Now comes belt. பெல்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெல்ட் ஒரு சிலர் வச்சிருப்பீங்க, ஒரு சிலர் வச்சிருக்க மாட்டீங்க. இதில் நான் சொல்கிற பெல்ட்ஸ் எதுனா வேஸ்ட் பெல்ட்டுங்க. முக்கியமாக ஹிப்ஸ்டர் பெல்ட் வந்து நம்ம இப்போலாம் யாரும் போடுறதில்ல. பிகாஸ் நம்ம யாரும் லூஸாக பேண்ட்டும் போட போகிறதில்ல. அண்ட் அப்படி போட்டாலும் அதுக்கு மேலே பெல்ட்டு போட போகிறதில்ல. இல்லை ஒரு ஸ்டைல் எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு கூட யாரும் அவ்வளோவா பெல்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் ஹிப்ஸ்டர் பெல்ட்ஸ் நீங்கள் போடுற டைப் அப்படின்னா ஓகே, நாட் அ ப்ராப்ளம். அது நான் தப்பு சொல்லலை. பட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போகிறது எதுனா வேஸ்ட் பெல்ட்ஸ். என்ன மாதிரி டைப்பில் வேணால் வாங்கலாம், அது உங்களோட சாய்ஸ். பட் 3 கலர் இஸ் மஸ்ட் ஹேவ். ஒன்று பிளாக் கலர், ரெண்டாவது tan, மூணாவது கோல்டன் கலர். ஸோ இந்த 3 ஒரு மஸ்ட் ஹேவ்ங்க. நீங்கள் இந்த 3 வச்சு என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வேணால் டிசைன் பண்ணலாம். வெஸ்டர்ன் வேராக இருக்கட்டும், எத்னிக் வேராக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் வேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் இதை போட்டு ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இந்த 3 பெல்ட் இஸ் மஸ்ட் ஹேவ். மற்ற கலர்லாம் வாங்குறீங்களோ இல்லையோ நோ ப்ராப்ளம். பட் இந்த 3 கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுட்வேரில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் இதுலேயுமே ஒரு 3 விதமான கலர்ஸ். நான் ஃபுட்வேர்ஸில் என்னென்ன மாதிரி ஃபுட்வேர்ஸ் வந்து மஸ்ட் ஹேவ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. அது போய் பாருங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி ஃபுட்வேர்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு. இதுலையுமே ஐம் கோன் டாக் அபவுட் 3 கலர்ஸ். ஒன்று பிளாக், ரெண்டாவது tan, மூணாவது நியூட் கலர்ஸ். நியூட் கலர்ஸ்ன்றது உங்களோட ஸ்கின் ஏதோ அதே கலர் தான் உங்களோட நியூட். ஸோ இந்த 3 கலரும் வந்து மஸ்ட் ஹேவ்ங்க. ஆனால் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்னால் பொதுவாக பீட்டோஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ், ஒரு பம்ப் இஸ் அ மஸ்ட் ஹேவ், ஒரு ஸ்னீக்கர்ஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருத்தங்களுக்கு ஒரு கால்கள் இருக்குது இல்லையா? சில பேரால் ஃப்ளாட்ஸ் போடவே முடியாது, சில பேரால் பம்ப்ஸ் போடவே முடியாது, சில பேரால் பீட்டோஸ் போடவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால உங்களோட ஃபுட் ஷேப்புக்கு என்ன மாதிரி ஃபுட்வேர் போடலாம் அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். I'll give it in the description below or I'll link it up here. ஸோ போய் செக் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி கால் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்வேர் போடலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபுட்வேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த 3 கலரை வாங்கி வச்சுக்கோங்க. It will be very very helpful. So go get it. So the next must have is scarf. Scarf is a new concept இல்லை நம்ம பெண்கள் மத்தியில். Yes, I know.
நிறைய பேர் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்கார்ஃப் வந்து வெறும் கழுத்தில் கட்டுறதுக்காக மட்டும் இல்லைங்க. ஸ்கார்ஃப் வச்சு நீங்கள் நிறைய மாதிரி ஸ்டைல் பண்ணலாம். ஸ்கார்ஃப் வச்சு நீங்கள் ரொம்ப க்யூட்டான சிக்கான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணலாம். வச்சு எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் ஸ்கார்ஃப் வச்சு அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டலாம், இல்லை உங்கள் கையில் கட்டிக்கலாம், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இல்லைனா உங்களோட ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் மல்டிபிள் பர்பஸுங்க. அதனால ஆல் கீப் ஒன் ஸ்கார்ஃப் வித் யூ. உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு மல்டி கலர் ஏதோ ஒன்று. இஃப் யூ ஆர் ஃபேஷன் லவர், டோன்ட் வெயிட், ப்ளீஸ் கெட் ஒன் ஸ்கார்ஃப் ஃபார் யூர் செல்ஃப். இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் எப்போங்க அக்சசரியில் வந்தது அப்படின்னு கேட்பீங்க. ஐ நோ, பட் see லிப்ஸ்டிக் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஒன் லுக் டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லுக். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, டே டைம் நியூட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் நைட்டில் ஒரு டார்க்கான இல்லை பிரைட் ரெட் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் லுக் மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அண்ட் உங்களோட லுக்கே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் அந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் மாற்றிருப்பீங்க. ஆனால் உங்களோட முகமே வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், உங்கள் பொலிவு பிரகாசம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சூஸ் வைஸ். முக்கியமாக 2 கலருங்க. ஒன்று நியூட் கலர் லிப்ஸ்டிக், அதாவது கிட்டத்தட்ட உங்களோட நேச்சுரல் லிப் என்ன கலரோ அந்த கலர்லேயே லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட நியூட் ஷேட். அண்ட் அதே மாதிரி ஒரு டார்க் ஆர் பிரைட் கலர், அது தட் இஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். உங்களோட ஸ்கின் டோன் ஒரு அண்டர் டோனுக்கு என்ன மாதிரி லிப்ஸ்டிக் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அகைன் லிப்ஸ்டிக் ஃபார் யோர் ஸ்கின் டோன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் சூட்டபிளாக இருக்கும்னு பாருங்கள், பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 லிப்ஸ்டிக் இஸ் மஸ்ட் ஹேவ், நியூட் அண்ட் டார்க் கலர் ஆஃப் யோர் சாய்ஸ். ஸோ இது 2 வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஜுவல்லரி டீடைல்ஸ் ஒரு அவுட்ஃபிட் டீடைல்ஸ் பற்றின க்ளோஸ்அப் பிக் ஒரு ஃபுல் பிக் உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ மீ இன் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இஸ் Preet_lifestylist. ஸோ என்னோட டெய்லி அப்டேட்ஸ் தெரியணும்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ மீ தேர். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எப்பவும் போல ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.